இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செஸ்ஸில் இருக்கக்கூடிய நைட் எப்படி மூவ் ஆகுன்றதை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் போர்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒயிட்டு கிட்ட 2 நைட் இருக்குது, பிளாக் கிட்ட 2 நைட் இருக்குது. ஒரு நைட் வந்து பிளாக் அதாவது டார்க் ஸ்கொயரில் இருக்குது, ஒரு நைட் வந்து லைட் ஸ்கொயரில் இருக்குது. ஒயிட்டுக்கும் அதே தான். போன தடவை லாஸ்ட் வீடியோவில் பிஷப்போட மூவ்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து லைட் ஸ்கொயர் பிஷப், ஒன்று டார்க் ஸ்கொயர் பிஷப். லைட் ஸ்கொயர் பிஷப் வந்து லைட் ஸ்கொயரில் மட்டும்தான் மூவ் ஆகும், டார்க் ஸ்கொயர் பிஷப் டார்க் ஸ்கொயரில் மட்டும்தான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு. அது ஏன்னா பிஷப் வந்து டயக்னலில் தான் மூவ் ஆகும், அதனால தான் டார்க் ஸ்கொயர்லேருந்து லைட் ஸ்கொயருக்கு அதால் போக முடியாது, அதில் போகவும் கூடாது. பட் நைட் அப்படி கிடையாது. நைட்டு வந்து நைட்டோட மூமெண்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் செஸ்ஸில். ஒரு நைட் எப்படி மூவ் ஆகும்னா, சப்போஸ் நைட் இப்படி இருக்குன்னா, நைட்டு வந்து ஒரு கிராஸ் ஒரு ஸ்ட்ரைட், அதாவது ஒரு டயக்னல் ஒரு ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எல் ஷேப் அப்படின்னு கூட சொல்லுவோம். இப்படி மூவ் ஆகும்னு சொல்லுவோம். ஒரு நைட் வந்து சென்டர் ஆஃப் தி போர்டில் இருக்குது அப்படின்னா அது மொத்தம் 8 ஸ்கொயருக்கு மூவ் ஆகும். அது என்னென்ன ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா C2, B3, B5, C6, E6, அப்புறமா பார்த்தீங்கன்னா F5, அப்புறம் F3, E2 அப்படின்னு இருக்கக்கூடிய 8 ஸ்கொயர்ஸ்க்குமே மூவ் ஆகும் இந்த நைட். ஒரு நைட் கார்னர் ஆஃப் தி போர்டில் இருக்குது அப்படின்னா இதால் எல் ஷேப்பால் மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, மொத்தத்தில் இந்த நைட்டால் ஒரு 3 ஸ்கொயருக்கு மட்டும்தான் போக முடியும். அது என்னென்ன ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா A3, C3, D2. இங்கே இருக்கிற நைட் வந்து இந்த ஒரு 3 ஸ்கொயருக்கு மட்டும்தான் போக முடியும். அதுவே சென்டர் ஆஃப் தி போர்டில் இருக்குது அப்படின்னா அதால் மொத்தம் 8 ஸ்கொயருக்கு மூவ் ஆக முடியும். ஒரு நைட் அப்படிங்கிறது அது சென்டர் ஆஃப் தி போர்டில் இருந்தால் தான் அது பவர்ஃபுல்லான ஒரு நைட். அதுக்கப்புறமா நைட்டு வந்து இந்த ஸ்கொயருக்கு மூவ் ஆகும் அப்படின்னா நடுவில் எந்த ஒரு பீசஸ் இருந்தாலும், அதாவது பிளாக் பண்ணிட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நைட் வந்து ஜம்ப் பண்ணி அந்த ஸ்கொயரில் மூவ் ஆகும். அதனால் நடுவில் எந்த பீசஸ் எப்போ எவ்வளோ குறுக்கில் இருந்தாலும் நைட்டால் அந்த ஸ்கொயருக்கு 8 ஸ்கொயருக்கு கண்டிப்பாக போக முடியும். ஆல்ரெடி நான் வந்து ரூக்கு பிஷப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது நைட்டும் முடிஞ்சிடுச்சு. அடுத்து வந்து கிங்கு குயினு பானை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.